அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா இங்க பாருங்கனே, கோவில்ல வச்சு எவ்வளவு அழகா ரிசப்ஷன் முடிச்சிருக்காங்க. ஆமாமா, அதை விட அங்க அப்பா அப்பா ஃபீல் பண்றீங்களா? இல்லம்மா. அப்பா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னப்பா? தங்கம்மா, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? அப்பா ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா? என்னப்பா? இல்லடா கண்ணு, ரத்னமான் ஃபேமிலியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒத்துமையா இருக்காங்கன்னு. ஆனா இப்பதான் எல்லாருமே நான் ஒன்னா பாக்குறேன். பாத்தியா அவங்களோட சந்தோஷத்தை? இதெல்லாம் மனமார்ந்த சந்தோஷம். ஆமாப்பா, ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கவே தெரியுது. ஆனா கடவுள் எல்லாரோட மனநிலையும் ஒண்ணு போல வச்சில்ல என்னமா? அதெல்லாம் எப்பவும் ஒண்ணு போல இருக்காதுப்பா. அதானே, நம்ம குடும்பம் மாதிரி கண்டிப்பா எங்கேயும் இருக்காது. அப்பா நடந்து முடிஞ்சதை விடுங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நம்மள கஷ்டப்படுத்தும் போது நாம அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லதுப்பா. அது உண்மைதாமா. கொட்ட குனிஞ்சாலும் இப்பெல்லாம் திரும்ப கொட்டதான் செய்வாங்களே தவிர குனிறது குனிஞ்சதுதான். நம்ம இன்னும் இந்த மாதிரி சந்தோஷம் கூட்டு குடும்பம் நினைச்சு உள்ளேயே இருந்தோம், கண்டிப்பா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அப்பா இப்படி பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இல்லடா தங்கம்மா. போதும்பா, நம்ம எல்லாத்தையும் விட்டு விலகி வந்துட்டோம். உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, இது போதும். இன்னும் நம்ம சொந்த பந்தம் எதையுமே யோசிக்காதீங்க. சாச்சா, இனி அதை எப்படிமா யோசிப்பேன்? எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கு. நீ யாரையும் எதுக்காக யோசிக்கவும் மாட்டேன். அவங்களே திரும்ப வந்தாலும் ஏத்துக்கவும் மாட்டேன். விட்டுட்டு போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும். கண்டிப்பாப்பா, நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து, இந்த சுடுகாட்டு பேய கூட நம்பிடலாம், நான் சொந்தக்காரன் நாயை நம்ப கூடாதுன்னு. அவங்க அந்த அளவுக்கு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இனி இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஆசைப்படாதீங்க. சாச்சா, நான் அப்படிலாம் ஆசைப்பட மாட்டேமா. ஆனாலும் ஜோ, சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி அழகான ஒரு கூட்டு குடும்பத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்மளோட சொந்த பந்தம் தான் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா நீ வாழும் போதாது இந்த மாதிரி கூட்டு குடும்பமா சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழணுமா? அப்பா என்ன பேசுறீங்க? தங்கம்மா, நீ கல்யாணம் பண்ணி போற இடம் இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தங்கம்மா போதும்பா, போதும். நம்ம கஷ்டப்பட்டது அழுதது எல்லாமே போதும். இப்பதான்ப்பா ஒரு 2-3 வருஷமா சந்தோஷமா இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலையா? தங்கம்மா, நம்ம இதை சொல்லல, உன்னோட வாழ்க்கைய சொல்றேன். எப்படியாவது கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போற. அந்த வீடு இதே மாதிரி கூட்டு குடும்பமா இருந்தா? ஐயோ அப்பா, இந்த சொந்த பந்தம் கூட்டு குடும்பம் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். தங்கம்மா, எல்லாத்தையுமே வெறுக்கிறேன். நம்ம சொந்தத்தால கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இன்னும் கூட்டு குடும்பம் சொந்த பந்தம்னு பேசாதீங்க. நம்ம சொந்தத்தால கஷ்டப்பட்டனால இன்னும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் கூட வரல. தங்கம்மா, அதுக்காக இப்படியேவா? இருந்துட்டு போறேன்ப்பா. உங்க பொண்ணா நான் இருந்துக்கிறேன். என்ன தங்கம்மா நீ இப்படி பேசிட்டு? பாப்பா புரியுதுப்பா, உங்களோட ஆசை லட்சியம் எல்லாம் என் கல்யாணத்தை பாக்குறதா. நீ எனக்கு ஃபியூச்சர்ல ஓகேன்னு தோணுச்சுனா, சொந்த பந்தம் யாரும் இல்லாம நம்மள மாதிரி தனியா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வீட்டை தேடி புடிங்க. அந்த பையனை கட்டிக்கிறேன். தங்கம்மா என்ன சொல்ற? அப்பா போதும்பா, எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கா, நல்லபடியா இருக்கட்டும். ஆனா அதுக்காக இந்த குடும்பத்தை பார்த்து ஏன் மனசுல நீங்க எதையும் திணிக்காதீங்க. நான் எடுத்த முடிவுதான். நான் இப்படிதான்ப்பா இருப்பேன். ப்ளீஸ்ப்பா, என்னை எதுக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. அப்பா அப்பா சத்யமூர்த்தி. சொல்லுங்க பார்ட்னர். என்னப்பா? இல்ல பார்ட்னர், சந்தோஷமா கல்யாணத்துக்குன்னு வந்தோம். இவங்க கூட்டு குடும்பமா சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் மனசுக்கு ஒரு மாதிரி சாரி பார்ட்னர். அதனாலதான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன். இனி உங்க கல்யாணத்தை பத்தியோ இந்த சொந்த பந்தத்தை பத்தியோ நான் பேச மாட்டேன். அப்பா பேச மாட்டேன் பார்ட்னர். சுத்தி இருக்கிறவங்களா நம்ம வேடிக்கை பார்க்க போறாங்க. வாங்க பொண்ணு மாப்பிளைய பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். அப்பா நில்லுங்கப்பா. பார்ட்னர், எனக்கு உங்க மேல கோபம்லாம் இல்ல. நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். உங்க மனசு மாறும் போது மாறட்டும் பார்ட்னர். வாங்க நம்ம போலாம். ஹே சத்யமூர்த்தி, வாங்க வாங்க. ரத்னம் சார், வாங்க சத்யமூர்த்தி. அம்மாடி வாமா. ஓகே சார். மாடி வா. நீங்க போங்கப்பா, நான் வரேன். என்னம்மா, நான் தான் எல்லாத்தையும் விட உன் மனசு மாறட்டும்னு சொல்லிட்டேன்ல. உங்களை மாதிரி டக்கு டக்குன்னு மாத்த முடியாதுப்பா. சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற? சத்யமூர்த்தி இதோ வரேங்க சார். போங்கப்பா, கூப்பிடுறாங்கல்ல. நீயும் வா தங்கம்மா. நீங்க போங்க, நான் அந்த வந்துடுறேன். அப்பா மேல எதுவும் கோபம்? ஒண்ணும் இல்லப்பா, போங்க. ரத்னம் சார் நின்னுட்டு இருக்காரு. ஓகே ஓகே. மருது வாங்க. காயு, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? ஃப்ரெண்டுமா. ஓ ஓகே ஓகே. மருது, நம்ம வந்ததே லேட்டு. ஆமா ஆமா, எல்லாம் ஒன்னாலதான். ஓ, நீங்க கிளம்ப லேட் பண்ணலையா? அப்பனா நீ சீக்கிரம் கிளம்பிட்ட. ஆமா. சரிதான் சரிதான்.
ஏ மருது, திருமாப்பிள. இப்பதான் வரீங்களா? ஆமா மாப்பிள, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே ஓகே, வாங்க. திரு. காயத்ரி, வாசுவிக்குள்ள போயிரு, நாங்க எல்லாம் சேர்ந்து பந்தி வைக்கிறோம். ஓகே திரு. மாப்பிள, இதோ வாரேன். ஓகே ஓகே. காயத்ரி. போங்கங்க. வாசுகி அங்கதான் இருக்கா, நான் வாசுகி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே. காயத்ரி இருந்துக்கு வேலை இல்ல நான் கூட. நீங்க போயிட்டு வாங்கங்க, நான் வாசுகி கூட இருக்கிறேன். சரிம்மா, ஏதாவது வேணும்னா கூப்பிடு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வாசுகி மட்டும் இல்ல, அத்தை மாமாவும் இங்கதான் இருக்காங்க. சரிம்மா. அப்புறம் மருது, சாப்பிட மாத்திரம் கூப்பிடு, 2 பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். போயிட்டு வரேம்மா. சரி மருது. ஏதா இருந்தாலும் கேட்டு செய்யற புருஷன் கிடைச்சா பொண்ணுங்க வாழ்க்கை சந்தோஷம் தான். வாசு, வாசு அங்க. ஏய் வாசு. ஐயோ சாரி சாரி சாரிங்க. இட்ஸ் ஓகே. சாரி, என்னோட ஃப்ரெண்டு அவளை பார்க்க போற அவசரத்துல சாரி சாரி உங்க காலை மிதிச்சிட்டேன். ஓகேங்க, பரவாயில்ல. சாரிங்க, ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம். ஐயோ, என்னடா இது, நடக்க கூடாதது நடக்குது. இவங்க 2 பேர் எதுக்காக பேசிட்டு இருக்காங்க? ஐயோ, வலிச்சதுன்னா சொல்லுங்க, நான் வேணா ஏதாவது ஹெல்ப். நோ ப்ராப்ளம்ங்க. என்னன்னா என்ன? ஜீவா. காயத்ரி. ஜீவா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மருதி எங்க? கூட தான் வந்தாங்க. இப்பதான் திரு பந்தி வைக்க கூப்பிட்டனால அங்க போயிருக்காங்க. ஓகே ஓகே. என்ன ஜீவா, நீ பந்தி வைக்க போலையா? அதுக்கு தான் வந்தேன். உங்களை பார்த்து தான் அப்படி நின்னுட்டேன். எங்களையா? உங்க 2 பேத்தையும் தான். ஜீவா, யார் இவங்க? அவங்க அது வந்து அது யாரு? ஆபீஸ் இல்ல என்னோட ஃப்ரெண்டு ஜோதிகா. வாவ், ஸ்வீட் நேம். ஹாய் ஜோதிகா. ஹாய். நீங்க ஜீவாவோட ஃப்ரெண்டா? ஆமா ஆமா, ஃப்ரெண்டு தான். ஓ சூப்பர். நீங்க யாரு? நான் வந்து ஜீவா ஃப்ரெண்டு ஒன்ன மாதிரி தான். என்னம்மா பாக்குற? ஃப்ரெண்டு தானே? ஆமா ஜீவா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஓ ஓகே ஓகே. ஸ்கூல் ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்டா, ஆபீஸ் ஃப்ரெண்டா? பார்க் ஃப்ரெண்டு. பார்க்ல அப்பப்போ மீட் பண்ணிக்குவோம். பார்க்லயா? நீ பார்க்ல சோனாவ? என்னடா ஆச்சு? அதானே. என்ன ஜீவா? ஒண்ணுமே இல்லையே. ஜீவா, எதையாவது மறைக்கிறியா? ஐயோ, நான் என்னத்த மறைக்க போறேன்? ஜீவா, இது அதான் பார்க்ல. ஜோ, போமா, உங்க அப்பா அங்க பேசிட்டு இருக்காரு, போய் பேசு. பேசட்டும், நானும் இங்க பேசிட்டு தானே இருக்கேன். ஐயோ, உங்க அப்பாட்ட போய் பேசுமா. உங்க அப்பாட்ட நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். ஷோ, அதுக்காக இப்ப சொல்லு, பார்க்ல சோனா. ஸ்டாப். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்னது பார்க் சோனா? ஜீவாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்புறம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, போச்சு, என்னென்னமோ நடக்குது. சோனான்னு சொன்னா இவ யாருன்னு கேப்பா. உன் கதையதாமா சோனாவா சொன்னேன்னா செருப்ப கழட்டி அடிப்பா. மாட்டிக்கிட்டேனே. அதான் ஜீவா பார்க்ல சோனா கிட்ட. காயத்ரி. என்ன ஜீவா? அங்க உன் புருஷன் மருது நான் காணும் தேடுறான். இட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் போல. போய் என்னன்னு பாரு. என்னது, போலீஸ்ல கம்ப்ளைண்டா? இல்ல, அந்த அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் தேடல, இப்பதான் போனாரு. நான் பார்த்து பேசதான் செஞ்சேன். பேசினா திரும்ப பேச மாட்டியா? ஜீவா, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. இனி ஆயிடக்கூடாதுன்னு பயம். என்ன? ஐயோ, அதெல்லாம் சொன்னா புரியாதுமா. அதெல்லாம் புரியும், நீ சொல்லு. சோனா யாரு? சோன் பப்படின்னு அது ஒரு கட்டுக்கதை. ஐயோ, என்ன பண்ண தெரியலையே. காயத்ரி. ஜோதிகா, சோனாவை பத்தி நான் சொல்றேன். அட பாவிகளா, 2 பேரும் முன்ன பின்ன பார்த்த ஒரு நிமிஷத்துல என்னோட கதையை பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுக்குதான் பொண்ணுங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதோ. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. 2 எப்படி பிரிச்சு விடுறது? சொல்லு ஜோ, சோனா யாரு? பார்க்ல என்னாச்சு? அது ஜீவா ஒன் டைம். ஸ்டாப் இட். என்ன ஜீவா? அது காயத்ரி. சொல்லு. இல்ல, அது வந்து ஐயோ, என்ன சொல்லன்னு தெரியலையே. என்ன ஜீவா? ஐயோ, ஆத்தாடி அப்பதாடி. அப்பாடே, ஒரு வழியா புடிச்சிட்டேன். எதை புடிச்ச? அது வந்து ஐயோ, அதெல்லாம் உனக்கு கேட்க கூடாதுமா. நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு. வாசுகி அப்பையில இருந்து உன்னை காணும்னு தேடுனாளா? ஐயோ, கரெக்டா சொல்லிட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பார்க்கல, அவ்வளவுதான். கோவிலையே ஒரு வழி பண்ணிடுவா. போ. அது மாதிரி வாசுகி உன்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? இது வாசுகி கிட்ட போய் கேளு. ஓகே நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்ன சோனாவை பத்தி தெரிஞ்சுட்டு போயிடுறேன்.
அடப்பாவிகளா, சோனாவை விட மாட்டாளுக போல. கட்டுக்கதையை ஆரம்பிச்சது கட்டம் சரியில்லாம போயிடுமா? ஐயோ, காயத்ரிக்கு தெரிஞ்சது கண்டிப்பா இதெல்லாம் போய் கட்டுக்கதைன்னு சொல்லிடுவாளே. அப்புறம் ஜோதிகா என்ன பார்த்தாலே ஐயோ, போச்சு போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் போற கட்டு. நீ சொல்லு ஜோ. அதான் காயத்ரி, ஒரு நாள் பார்க்கல அப்படியே பனிமூட்டமா இருக்கும்போது ஏய், ஸ்டாப் இட்மா. என்னடா பிரச்சனை? பாரு, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. என்னடா தப்பு? பேசாம போ. ஏய், நான் ஏன் பேசாம போனோம்? நீங்க 2 பேரும் பேசாதீங்க, தப்பு. என்ன தப்பு? அது அது புதுசா பொண்ணுங்க பேசக்கூடாது. வாட்? நீ வேற ஏமா வந்ததுல இருந்து வாத்து கோழின்னு பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுமா. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தான் எங்க கூட பேசக்கூடாது. போடா, பையனா பொறுப்பா வேலைய பாரு. அது என்ன ஆவுனா பையனா பொறுப்பா வேலை பாரு. நான் இப்படிதான் இருப்பேன். நீ என்னமா பண்ண? நீ சொல்லு ஜோ. அட பாவிகளா, என் கதைய பேச இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்குதுங்க? என் கதை இல்ல, ஒரு சின்ன கதை கிடைச்சாலும் போதும். பொண்ணுங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் சாப்பிட முடியும், தூங்க முடியும். பனிமூட்டமா இருக்கும்போது அப்படியே மெதுவா இவ என்ன நம்ம சொன்ன மெத்தடில் அப்படியே சொல்றா? இப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சடனா டக்குன்னு மின்னல் வெட்டிச்சான். அதுக்கு எந்த ஃப்ரெண்டும் பேசிக்க கூடாதுன்னு இப்பதான் ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டா வீட்டுல போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி 1008 விளக்கு ஏத்தணுமா? 1008? 1008 உன்னால ஏத்த முடியுமா? நீ இருக்கிற சத்துக்கு 10 விளக்கு ஏத்துறதே பெரிய விஷயம். நீ அவகிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் போய் வீட்டுல 1008 விளக்கு ஏத்தல, தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் உனக்கும் மருதுக்கும் சண்டையா வரும். டேய், வாயை கழுவுடா. நாங்களே இப்பதான் சமாதானமா பேசிட்டு இருக்கோம். அதுல சண்டை வரணுமா? ஏய், என்னடா போய் சொல்லிக்கிட்டு இருக்க? காயத்ரி, நான் சொல்றத நீ நம்புறியா இல்லையா? அது சண்டை, உனக்கும் மருதுக்கும் சண்டை. அதை விட 1008 விளக்கு. சரி, ஓகே, நம்புறேன். அப்பாடா. வாங்குற எழுத்துல வர்ற பொண்ணுங்க கிட்ட மட்டும் பேசிக்கலாமா? அதனால நீ போ வாசுகி கிட்ட பேசிக்கோ. ஆனா எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு. ஜோ, நம்ம அப்புறம் மீட் பண்ணி பேசிக்கலாம், இவனுக்கு தெரியாம. ஓகே. இப்போ நான் வச்சிருக்கிற ஸ்டோரியும் கொஞ்சம் தான். அவன் ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட டீடைலா சொல்றேன். பாட்டி பாவிகளா, நல்லா வருவீங்க 2 பேரும். ஓகே ஜோ, நான் போய் என் வாசுவை பார்த்துட்டு வரேன். ஓகே. சோனாவை பத்தி கண்டிப்பா நான் ஜோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கோ. இப்ப கிளம்பு. ரொம்பயும் தான். ஏய், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? பார்க்கும்போதே இப்படிதான் சண்டை போடுவியா? சொல்றத கேட்க மாட்டியா? அது இல்ல கேப்பேன். என் ஃப்ரெண்டு தானே? எஸ், ரியலி. அப்பனா நான் கிளம்புறேன், அப்புறம் பாத்துக்கலாம். அப்பாடா. போமா போய் கிளம்பு. ஜோ, அப்புறம் பார்க்கலாம். ஓகே காயு. ஜீவா நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லு. ஓகே, போயிட்டு வரேன். காதலி என் முன்னாள் காதலி உன் காதல் இன்றியும். எப்படியோ நீ நல்லபடியா இருக்க. அதை விட உன் பேச்சிலே தெரியுது நீ மருது கூட சந்தோஷமா இருக்கன்னு. எனக்கு அது போதும். என்னடா இது? இந்த காயத்ரியை பார்த்ததும் பயங்கரமா படபடக்கறான். பார்க்கற பார்வையிலும் டிஃபரெண்ட் இருக்கு. என்னவா இருக்கும்? ஜீவா, டேய் ஜீவா, பாரா. டேய் முட்டைக்கண்ணு முழியா. சொல்லுமா. என்னடா நடக்குது? யார் அந்த பொண்ணு? அதான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேனே. நிஜமா ஃப்ரெண்டு தானா? ரியலி ஃப்ரெண்டு தான். பைங்கிலி எங்க? எதுக்கு அவள கேக்குற? சத்தியமூர்த்தி கூட பைங்கிலி வராம நீ வந்திருக்கியா, அதான் கேட்டேன். ஒண்ணும் இல்ல, சத்தியமூர்த்திய நீ ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போன்னு எனக்கு வாடகைக்கு விட்டா, அதனால நான் சத்தியமூர்த்திய கூட்டிட்டு வந்தேன். அடி பாவி, எனக்கு தெரிஞ்சே ஏமாத்திருக்க. ஹலோ, என்னாச்சு? ஒண்ணே இல்ல. இப்பவாது தெரிஞ்சதா என் அப்பா தான் சத்தியமூர்த்தின்னு? ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிற? உன்னெல்லாம் நம்பி எவ லவ் பண்ணுவா? அதான் சோனா இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கும் லவ்வுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் சம்பந்தம் தான். சரி, நாளைக்கு ஃப்ரீயா? 5 மணிக்கு பார்க்ல மீட் பண்ணலாமா? குறக்கதையை கேட்டு காயத்ரி கிட்ட சொல்லவா? ஐயோ ஆமா, அவகிட்ட வேற சொல்லணும். அவகிட்ட எப்படி? அவ போன் நம்பரை போய் வாங்கிக்கிறேன். என்னமா? ஏன் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு தானே அவ. பாரு, நான் ஏன் அவளை போன்னு விரட்டினேனா, காயத்ரியோட புருஷன் ஒரு முரடன். காயத்ரி தான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவளோட புருஷன் கொஞ்சம் முரட்டுத்தனமான சண்டைக்காரன், கோபக்காரன். நாம ஏதாவது சொன்னோம் இல்ல ஏதாவது காயத்ரிக்கு பிரச்சனை வந்தது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் அவன் யாரு எவருன்னு பார்க்க மாட்டான். காலங்காத்தாலே நம்ம வீட்டு முன்ன நின்று சண்டை போடுவான். நீ இதெல்லாம் சமாளிச்சுக்கிற வேணா, காயத்ரி கிட்ட போன் நம்பர் வாங்கிக்கோ, அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா கண்டினியூ பண்ணிக்கோ. என்னடா சொல்ற? உண்மையாவா? நான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேன். போ, நீ போய் போன் நம்பர் வாங்கிக்கோ. இல்ல, நான் அப்புறம் பாக்கும்போது பேசிக்கிறேன். அப்பாடா. டேய் மருது, சாரிடா. ஏமா, ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த பொய்ய மறைக்க 92 பொய் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டேய் ஜீவா, இங்கதான் இருக்கியா?
ஆமாண்டி என்ன? டேய், நல்ல நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு கிளம்பணுமா, அதனால நாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம். ஆனா எல்லாம் பந்தி வச்சுட்டு தான் இருக்காங்க. பந்தி முடிஞ்சதும் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவீங்களா? அப்பா சொல்ல சொன்னாங்கடா. ஏய், எல்லாரும் சேர்ந்து. நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. சரி, ஓகே ஓகே. யார் யார் வீட்டுக்கு போறீங்க? நாங்க மட்டும் தான்டா லேடிஸா. நீங்க ரத்னப்பா, வைரப்பா, ராகவ் மாமா எல்லாருமே இங்கதான் இருப்பீங்க. எல்லாரும் கிளம்புனதும் கோவில ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே சிந்து. சித்தார்த் என்ன பண்றான்? அவனும் பந்தி தாண்டா வச்சிட்டு இருக்கான். நீ ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? ஹே ஜோ, சாரி உன்ன கவனிக்கல. இருக்கட்டும் சிந்து, எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். வா ஜோ, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ இல்ல சிந்து, ஒர்க் இருக்கு. அப்பா கூட தான் வந்தேன். நான் அப்படியே கிளம்புறேன். பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நீ வீட்டுக்கு வா. கூட போமா? இல்ல இல்ல, நோ இன்னொரு நாள் வரேன். உங்க சொந்த பந்தமே நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட பிஸியா இருப்பீங்க. நான் எதுக்கு? அப்படிலாம் இருக்கட்டும் சிந்து, இன்னொரு நாள் வரேன். சரி ஓகே ஜோ, சாப்பிட்டியா? இல்ல இல்ல, இனிமேதான். சரி ஓகே, சாப்பிட்டுட்டு கிளம்புனா. ஜெய் ஜீவா, நான் பாத்துக்கிறேமா. சொல்லாட்டியே நீ பாத்துக்குவ. இருந்தாலும் வந்திருக்கவங்களையும் கவனிச்சுக்கோ. ஓகே ஓகே. சரி, நாங்க வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரிடி, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா ஜோ, போயிட்டு வரோம். ஓகே ஓகே. கோவில சுத்தம் பண்ணணும்னா சரி ஓகே, உடனே போய் நாமளும் பந்தி வச்சு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு பாப்போம். சரி ஓகே, நீ ஒர்க்க பாரு. ஃப்ரீயா இருக்கும் முதல்ல பாத்துக்கலாம். நான் சரத் சார் வேணி கிளம்புங்கள, இங்கே போய் பார்த்து பேசிக்கிறேன். ஓகேமா, போய்க்கோ. யோ டிஎஸ்பி, ஐயோ சத்தம் போட்டு வேற பேசக்கூடாது. சுத்தி கேமரா வச்சிருக்கானா, என்னத்த வச்சிருக்கான்னு தெரியல. இடே, என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட ஓகே, இல்ல லாக்அப்ல போட்டிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். விசாரணைங்கிற பேர்ல என்ன கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிட்டேல. அப்ப புரியல, அப்ப புரியவே இல்ல. அந்த சரத்தோட ஆளு, சரத்துக்கு சொந்தக்காரன், எதுவுமே தெரியாம போச்சு. முன்னாடி உன்கிட்ட வாங்கின வாங்குக்கு பயந்து போய் உன் பின்னாடியே வந்தேன் பாத்தியா? அது ஏன் தப்பு, ஏன் தப்பு? கொஞ்ச நாள் யோசிச்சோமா, இந்த ஆள் ரிட்டையரே ஆயாச்சு, வேற விசாரணைன்னு கூப்பிட்டது நம்ம பின்னாடியே வாரோம்னு எதுவுமே யோசிக்காம முட்டாள்தனமா வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த இருட்டு ரூம்ல இருந்து வெளியே விடுவான்னு தெரியல, எந்த பக்கம் டோர் இருக்குன்னு கூட தெரியல. இந்த மாதிரி இடம் நமக்குனே தயாரிப்பாங்க போல. தனியா புலம்ப விட்டுட்டாங்களே. இந்த கபாலி கூட இருந்தாலும் அவனையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்ல அவங்கிட்ட என்னென்ன பிளானுங்கிறத சொல்லிட்டு வந்திருந்தா கூட கரெக்டா ஏதாவது செஞ்சிருப்பான். அவன் பக்கத்துல இருந்தாலே செய்ய மாட்டான், அவன் எதுவுமே செய்யாம செஞ்சிருப்பானா? ஆடு ரொம்ப சந்தோஷமா நல்லா தின்னுட்டு தூங்கி இருக்கோம். என்ன காணுமேனாவது தேடி இருக்கானா? இப்படி புலம்ப விட்டுட்டானே. ஐயோ கடவுளே, முடிஞ்சிருக்கும். அவன் ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்க. பிளான் எல்லாம் வீணா போச்சு. இத மட்டும் என் அண்ணன்ட்ட சொன்னேன், எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேசாதடான்னு சொல்லுவான். அவங்கிட்ட அந்த பேச்சு பேசினேன், எனக்கெல்லாம் சேர்த்து நான் பழி வாங்குறேன்டான்னு. ஆனா சைலண்டா என்ன பழி வாங்கிட்டாங்க இல்ல. ஏடே யாராவது வாங்கடா, பசிக்குதுடா, பசிக்க வேற செய்து. எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. ஐயோ காலையில தூங்கி எழுந்து பல்லு விளக்காம குளிக்காம பிளான் பண்ணலான்னு வந்தா இப்படி இருட்டு அறையில உட்கார வச்சிட்டாங்களே. புலம்பி செத்துருவோமோ? இல்ல புலம்புறத கொஞ்சம் குறைப்போம். இதுக்கு மேலையும் புலம்பணும். சும்மாவே பசி கிருகருன்னு வருது. இங்க விழுந்தாலும் விழுந்துருவோம். ஆனாலும் டேய் டிசிபி, சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த வேணி கூட இன்னைக்கு ரிசப்ஷன் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொண்டாடிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டோன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணாமையா இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்மள வெளியே விட்டா கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் போச்சு, நம்ம நினைச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். வேணிய நம்ம கைவசம். ஆரம்பத்துல இருந்து அடுத்தவன் பொண்டாட்டிய பேசி நம்ம பக்கம் ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இப்ப அதே நிலைமைதான் கடைசியில வந்து நிக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு அமைதியா இருக்கலாம். ஆனா புலி பதுங்கிறது ஆயிரத்துக்குன்னு யாருக்கு தெரியாம போச்சு. தெரியும்டா, தெரியும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். கண்டிப்பா காமிப்பேன். மதனி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன பண்றாங்கன்னே தெரியல. பொறு வரட்டும். மதனி, நாம வந்து 5 நிமிஷம் ஆச்சு. மரகதம் உள்ள போயிருக்கிறது உங்க அக்கா வேதவள்ளி. அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேச முடியுமா? ஐயோ மதனி, முடியாது மதனி. அப்பனா நாம வெயிட் பண்ணுவோம். தப்பு இல்ல. அதத்தான் பண்ணணும். மா என்னமா ஆச்சு? அது ஒண்ணு இல்லடா, உன் அத்தையும் உன் தங்கச்சிக்காரியும் ஆராத்தி கரைச்சி எடுத்துட்டு வர போயிருக்காங்க. ஆராத்தியா? என்னடா ஆராத்தியான்னு கேக்குற? ஆராத்தி எடுத்துதான் வீட்டுக்குள்ள கூப்பிடணும். இதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டிலாம்? டேய், அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே உங்க 2 பேத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு கூட வரல, நீங்களா வந்துக்கிட்டீங்க. அப்ப முடியாத சூழ்நிலைடா. இப்பதான் முறைப்படி எல்லாம் பண்ணியாச்சுல. பொறு ஆராத்தி எடுத்து திஷ்டி எல்லாம் கழிச்சிட்டு உள்ள வரலாம். சரிதான். ஓய் ஆந்தகனி, என்னடா?
ஏன் இப்படி குறு குறு குருன்னு பாக்குறவ? ஆமா, எங்க 2 பேத்துக்கு தானே ஆராத்தி எடுக்க போறாங்க. நீங்க எதுக்கு 3 பேரும் வெயிட் பண்றீங்க? அனீஸ், என்னாச்சு? சரத்து, அத நான் சொல்றேன். செகண்ட் அனீஸா, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சரத்து, ஆராத்தி எடுத்ததும் தட்டுல காசு போடணும். என்னப்பா இது அநியாயமா இருக்கு? இப்படிதானே வீரானா கிட்டயும் கொடுங்க. அப்படி சொல்லக்கூடாது, பிறகு எப்படி சொல்லணும்? வாங்கணும். ஓ, அது அவ்வளவு நீட்டா சொல்லணுமா? டேய், அடி வாங்க போற. அத்தை, வீரானா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது இதே வேலையை தான் பார்த்தாங்க. எப்பவுமே இதே வேலையை தான் பாப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். சரிதான், இப்ப நான் அமௌண்ட் கொடுக்கணும். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஹலோ சரத்து தம்பி. பெரிய அண்ணியா, சொல்லுங்க அண்ணி. ஒருத்தர்ல 2 பேர்ல 3 பேரு. நம்ம சிந்து கனவு சேர்ந்து 4 பேரு. 4 பேருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் கொடுத்தாதான் உன் பொண்டாட்டிய உள்ள விடுவோம்ப்பா. இது என்னப்பா அநியாயமா இருக்கு? அங்க அநியாயம் பண்ணதான்ப்பா செய்வோம். ஏன்பா? இது ஒரு ஃபன்னுப்பா, என்டர்டைன்மென்ட். ஓ, என்டர்டைன்மெண்ட்க்கு என் பொண்டாட்டியை பிடிச்சி வெளியே வச்சுக்குவீங்க. எஸ், கண்டிப்பா. சரி, ஓகே. அப்பனா நீங்க 4 பேர் வெளியவே நின்னுங்க. டேய், இதெல்லாம் அநியாயம்டா. பரவாயில்ல அந்த கண்ணி, இப்போ 4 பேர் ஒண்ணு சேர்ந்தே இருங்க. பாத்தியா பாத்தியா, இப்பவே ஐஸ் வைக்கிறான். அதானே, நீ என்ன பேசினாலும் நாங்க விடுற மாதிரி இல்ல. சரியா போச்சு. நீ சொல்லுங்கங்க. என்ன பண்ணலாம்? அது நான் வெளியவே விட்டுட்டு போயிடவா, இல்லாட்டி உள்ள? நான் உள்ள வருவேன். ஹலோ ஹலோ வேணி, கொஞ்ச நேரத்துக்கு நீ யாரோ நாங்க யாரோ. எஸ் எஸ், பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க என்ன உள்ள விட்டுருவீங்க? ஏய், அப்படிலாம் நம்பாதமா. என்ன வேணி, கஷ்டம்தான் போல. அது வேணி, பயப்படாத, நான் இருக்கேன். வைஷோமா, சூப்பர்மா, நீங்களாவது ஒரு சப்போர்ட் இருக்கீங்களே. ஆமா ஆமா. வேணி, யசோத்த, அவளுக்கு 4 பங்கு சொன்னாளுங்க, உனக்கும் சேர்த்து 5 பங்கா ஏற்பாடு பண்ணிடலாம். வைஷோமா, வாவ், சூப்பர் அத்த. வேணி, அப்பனா நீயும் எங்க கூடயே நின்னு. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. விஷயமா நீங்க கூட ஏன் சப்போர்ட் இல்ல? ஏய், நான் எப்பவுமே என் மருமகளுக்கு தான்டா சப்போர்ட். ஆமா ஆமா, 4 பேர் போக தான் நீங்க. சரிதான். ஏய் சரத்து, அத்தை நான் இருக்கேன்டா. அத்தை, கேட்க சந்தோஷமா இருக்கு. இருக்கணும்ல. சரி, போனா போது. ஆராத்தி எடுக்கும் போதுதான் இப்படி நண்டு நடுசுகள்லாம் காசு கேக்குங்க. உன்னால முடிஞ்சதை கொடுத்துடு, அடுத்து நம்ம பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி அத்தை, இப்படி ஒரு சப்போர்ட்டான அத்தையை நான் பார்த்ததே இல்ல. நான் எப்பவுமே உன் சப்போர்ட் தான்டா. சரிதான், ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இவ்வளவு லேட் பண்ணக்கூடாதுப்பா. சிந்து, என்னடி பண்ற? சீக்கிரம் ஆராத்தி எடுத்துட்டு வா. நீ என்ன கத்துனாலும் அவ வரும்போதுதான் வருவா. அது எப்படி இவ்வளவு நேரம் ஆகுது? இப்படியும் வேதவழி பெரியமா நம்ம வரங்குள்ளே ஆராத்திக்கு ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த உள்ள போய் தூக்கிட்டு வர இவ்வளவு நேரமா? இது ஒண்ணு இல்ல சுபா, அங்க இருந்து வரும்போதேவும் ட்ரெஸ் எனக்கு குத்துது கூட இதுன்னு புலம்பிக்கிட்டே வந்தா. அதனால நேரா வந்ததும் அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆராத்தி தட்டை எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். அடப்பாவி, இருக்கும் இருக்கும். அவங்கிறனாலதான் பெரியமாவும் பேசாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், சரி ஓகே, பொண்ணு மாப்பிளையே நிக்கிறாங்க, நாம நிக்க என்ன நிப்போம். வேற வழி? அத சொல்லு. ஏய் வாயாடி, என்னடி பண்ற? வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்டா. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி. அதானே, பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதா சந்தோஷம். சரியா சொன்ன. சாரிடா. அப்பா, வீட்டுக்கு வந்ததும் என்னோட ட்ரெஸ்ல இருந்தாதான்டா மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனி அது எங்களெல்லாம் நிக்க வச்சுட்டுதான் போகணுமா? முடியலத்த. இந்த மாதிரி பாவாடை சட்டையா போட்டு போட்டு பழகி சேலை கட்டினாலும் சரி, இல்ல சல்வார் போட்டாலும் சரி, லெஹங்கா போட்டாலும் சரி, செம்ம கடுப்பாகுது. ஆகும் ஆகும். அத்தை, இருக்கட்டும். பொண்ணுங்களோட கஷ்டம் அவங்களுக்கு. உங்ககிட்ட இப்படி இரு, அதை செய், அது அப்ப செய், இப்ப செய்யலாம் சொல்லக்கூடாது. அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் அத்தை. வேண்டா, அதான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி பசங்களா அமையும் போது பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த சித்தார்த்த பயலும் இப்படி இருக்கறனாலதான் இவ இன்னும் பாவாடை சட்டையை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. நீ இப்படியே இருடி. அதெல்லாம் மாற மாட்டேன்டா. சரிமா, ஆராத்தி எடு, வீட்டுக்குள்ள கூப்பிடுவோம். இதோ வைஷாமா. டேய் அண்ணா, அண்ணி, சிந்து, நீ எப்பவும் போல பேர் சொல்லியே கூப்பிடு. சரிங்க நீ, இருந்தாலும் இப்பவாது ஃப்ளோல வரும்போதுல பேர் சொல்லிக்கிறேங்கிற. ஆமாண்டா. டேய் டேய், என்னடி? வேணி அண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஐயோ, நானே கண்ணு வச்சுட்டேன்டா. அடிப்பாவி, அப்படின்னா நல்லா சுத்து. இன்னும் ஒரு 10 தடவை சுத்தி போடு. ஏய் எருமை, சுத்துடி. எவ்வளவு அமௌண்ட் கொடுப்ப? ஏமா தாயே, அது எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க, நீ சுத்து, நான் கொடுக்கறேன். ஓகே ஓகே ஓகே. போதும்டி, போதும், அவ்வளவுதான். அப்படியே நெத்தியில பொட்டு வச்சு விடு. சரிங்க அத்தை. அக்கா, இத பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சாலா. என்னடா ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு முடியாத சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே நினைச்சேன். ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ஏனிய பாருங்க எவ்வளவு அழகுன்னு. ஆமா சாலா. ஆராத்தி சுத்தியாச்சா? சுத்தியாச்சு மதினி. சரி சரி, 2 பேத்தையும் உள்ள கூப்பிடுங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர சொல்லு. சரிங்க மதினி. வைஷு, மதினி, ரத்னத்துக்கு போன் பண்ணி சொல்லு, இன்னைக்கு நைட் நல்ல நேரம் குறிச்சிருக்கல. ஆமா மதினி. இல்ல, இன்னைக்கு அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கட்டும். சரிங்க மதினி.
என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்க மதனி. இப்ப போய் 2 பேரையும் வேணி ரூம்லயே உட்கார சொல்லு. சரத் ரூம்ல நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கலாம். சரிங்க மதனி. சரி உள்ள கூட்டிட்டு வாங்க. வேணி உள்ள வாமா. டேய் சரத்து கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சிந்து அதை என்கிட்ட கூட அத்தை வெளியே கொண்டு போய் ஊத்திட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை இந்தாங்க.